கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்புடன் வாழ்த்துகிறேன். போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ? பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ? பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. அலை கடல் நடுவினிலே ஆமிழ்ந்து போகின்றாயோ? அலை கடல் நடுவினிலே ஆமிழ்ந்து போகின்றாயோ? கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணை அவரே. கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணை அவரே. ஆனந்தம் பேரானந்தம் நம் அருள்நாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் நம் அருள்நாதர் சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ? பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ? பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. நல்ல தகப்பனே, இந்த உலகத்தில் எத்தனை போராட்டங்கள், அந்த போராட்ட நேரத்தில் எங்களுக்கு யார் புகலிடம் என்று நாங்கள் இந்த உலகத்தில் தவிக்கும்போது எங்களுக்கு நீங்கள் தான் ஆண்டவரே புகலிடம். நீங்கள் தான் ஆண்டவரே எங்களுக்கு அடைக்கலாம். நீங்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பு. பாதுகாப்பாக இருந்து எங்களை நடத்துகிற ஒரே தெய்வம் நீங்கள் தான். உடைய கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் தியானிப்பதற்கு ஏசாயா 32:2 வாசிக்கிறேன். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும், விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். அநேக நேரங்களில் நம்ம எல்லாராலும் கைவிடப்பட்டு தனித்து விடப்படுகிற சில சந்தர்ப்பங்கள் நம்ம வாழ்க்கையில் வரலாம். அந்த மாதிரி சமயங்களில் நமக்கு யாரிடத்திற்கு புகலிடமாக செல்லுவது என்று புரியாமல் சில நேரம் நம்முடைய மனம் மிகவும் சோர்வடைந்து விடுகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு யாருமே புகலிடம் இல்லை, ஆனால் என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, அந்த சூழ்நிலையில் நான் யாரை போய் அடைக்கலமாக புகுவேன் என்று சில நேரங்களில் நாம் சோர்ந்து போய் யோசிக்கிறோம்னா, இன்றைக்கி கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அவர் காற்றுக்கு ஒதுக்காக, பெருவெள்ளத்தில் புகலிடமாக இருக்கிறார் என்று சொல்கிறார். இந்த உலகமானது எப்போ பார்த்தாலும் நமக்கு விரோதமாக ஏதாகிலும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் வருத்தங்களையும் விதைத்து கொண்டே இருக்கும். அந்த சமயங்களில் நமக்கு மனுஷ ஆதரவுகளெல்லாம் தாண்டி ஒரு ஆதரவு தேவைப்படுகிறது. சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தில் 143:9 சொல்கிறாரு, கர்த்தாவே
என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். சில நேரங்களில் மனுஷர்கள் நமக்கு சத்துருக்களாக எழும்பிடுறாங்க. அப்போ நம்ம அந்த சத்துருக்களாக எழும்பக்கூடிய மனுஷர்களுடைய நடுவில் நம்ம அடைக்கலம் தேடுவது யாரிடத்துல அப்படின்னா கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவ மனிதர்களும் தனக்கு விரோதமாக எழும்பின சில பொல்லாத சத்துருக்களாகிய மனுஷர்களுடைய அந்த சூழ்நிலையிலலாம் அவங்க அடைக்கலம் தேடினது தேவனாகிய கர்த்தரை மட்டும்தான். வேதத்தில் வாசித்து பாருங்கள், தீமை செய்ய நினைத்து எழும்பின மனிதர்களிடத்தில் அவங்க தீமையிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு யாரை தேடி இருக்கிறாங்க? நம்ம வேதத்தில் படிக்கும்போது ஆமான் என்கிறதான ஒரு மனுஷன், எஸ்தர் புஸ்தகத்தில் நீங்கள் படித்தா தெரியும், ஆமான் என்கிற ஒரு மனுஷன் தேவனுடைய ஜனத்தை அழிக்கணும்னு ஒரு பெரிய திட்டம் பண்ணி, குறிப்பாக அந்த மொர்தெக்காய் என்கிற ஒரு தேவ மனுஷனை கொன்று அவன் தூக்கில் சொல்லி ஒரு தூக்கு மேடையவே உண்டாக்கி அந்த ஜனம் அந்த இனம் இருக்கக்கூடாது என்று ரொம்ப ஆக்ரோஷமாக எழும்பி அந்த ஜனத்தை அழிக்கிறதுக்கு திட்டம் பண்ணினான். ஆனால் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? அந்த ஆமானை அழிக்கிறதுக்கு எதாவது பண்ணாங்களா? ஒன்றுமே செய்யலை. அவங்க தேவனிடத்தில் அடைக்கலம் புகுந்தாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க? ஜெபித்தாங்க. மொர்தெக்காய் என்ன செஞ்சான்னா வஸ்திரத்தை எல்லாம் கிழித்து கொண்டு ராஜ அரண்மனையின் முற்றத்தில் சாம்பலில் உட்கார்ந்து அழுது கொண்டு கிடந்தான். எஸ்தரை பார்த்து ஆள் அனுப்பினான். இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்துலேருந்து வரும். எஸ்தரும் அவருடைய தாதிமார்களும் ஜெபம் பண்ணாங்க. எல்லாரும் உபவாசத்தை நியமித்து அழுதார்கள். தேவனை மாத்திரம் அடைக்கலம் அவர்கள் புகுந்தார்கள். நடந்து என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஆமான் உண்டாக்கின சதியான தூக்கு மேடை, மொர்தெக்காயை கொல்லணும்னு அவன் உண்டாக்கின தூக்கு மேடை அவனுக்கே தூக்கு மேடையாய் மாறியது. அவன் வெட்டின குழியில் அவனே விழுந்து போனான். அந்த சூசன் அரண்மனையில் மிகுந்த கலக்கம் உண்டாயிற்று என்று வேதத்தில் படிக்கிறோம். அதே சூசன் அரண்மனையில் மிகுந்த சந்தோஷமும் உண்டானது. இந்த நாள்லையும் கூட உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான கலக்கம், பலவிதமான பயம், எங்கே போகிறது, யார்கிட்ட போகிறது, எப்படி அடைக்கலம் புகுவது, யார் நமக்கு அடைக்கலம் கொடுப்பாங்க? கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க முடியும். நிச்சயமாக சொல்கிறேன். அவரை நோக்கி உபவாசித்து அழுது ஜெபம் பண்ணி பாருங்கள். எல்லாரெல்லாம் பிறகு ஒருவேளை அவங்கள்ட்ட பாவம் இருக்கலாம். நீங்கள் பாவம் செஞ்சு ஆண்டவரை கோபப்படுத்தின நிமித்தம் இன்றைக்கி தள்ளப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் மறுபடியும் உங்களை அணைத்துக்கொள்ள விரும்புகிறார். இளையகுமாரனை பாருங்கள், பாவம் செய்து பின்மாறி போனான். ஆனால் அடைக்கலம் தேடி தகப்பனிடத்தில் வந்தபோது சேர்த்து கொண்டார். உங்களுக்கு அடைக்கலம் இயேசு தான். அந்த இயேசுவின் அடைக்கலத்துக்குள்ளே இன்றைக்கு வர உங்களை ஒப்பு கொடுங்க. ஆமேன். அவர் தான் நம்மளை சத்துருக்களுடைய கையில் தப்பு வச்சு நமக்கு புகலிடமாக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த நாளில் நீங்கள் எங்களுக்கு அடைக்கலமாக இருந்து சத்துருடைய பொல்லாத கைகளிலிருந்து எங்களை தப்பு வைத்து காத்திரணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.